என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி. ஐயோ, நம்ம ஊரில் நடக்கிற ஒரு விஷயங்களை பார்க்கும்போது என்னடா இப்படியெல்லாம் கூட நடக்குமாடா அப்படின்ட்டு எனக்கெல்லாம் தோணுது. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை தாண்டா நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லியிருக்கோம். ஒரு கூல் சுரேஷ் மாதிரி ஆளுங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, யோ பார்த்தீங்களா, இதை தான் எனக்கு அப்போவே தெரியும், நான் அப்போவே சொன்னேன்ல அப்படின்றாங்க. கேபிஒய் பாலா அவருடைய மேட்ரு தாங்க ஹாட் டாப்பிக்காக போயின்னு இருக்குது. அவன் ஆம்புலன்ஸ் கொடுக்குறான், 1 கோடி அப்பு செலவு பண்ண அப்பு அப்படின்ற மாதிரி அவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஃபேமஸாக இருந்த ஆளை வந்து ஒரே நாளில் தவிடுபடி ஆகிறது எப்படி அப்படின்றத காமிச்சுன்னு இருக்காங்க. என்னதான் நடக்குது, இவருடைய ஆம்புலன்ஸில் அந்த நம்பரை காட்டுறதில்ல. இவர் வந்து அதுக்கு அவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. சார் அது வந்து நாங்கள் செகண்ட் ஹேண்டில் வாங்குவோம். ஆம்புலன்ஸை பற்றி கேட்குறாங்க, அவர் பைக்கை பற்றி பேசுகிறாரு. அவர் மறுநாள் வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்குவோம், நாங்கள் வந்து செகண்ட்ஸில் வாங்கிட்டு அந்த பையன் வந்து மறுநாள் தான் அதனுடைய நம்பர் மாற்றோம், அதனால் வந்து அது அந்த பழைய நம்பர் யாருது அப்படின்னு தெரியக்கூடாதுன்றதுனால நாங்கள் மறைக்கிறோம் அப்படின்றாரு. அப்புறம் வேறு ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, நான் என் கையில் இருக்க பணம் தான் சார், என்னுடைய ஓன் பணம் தான், நான் பேசுகிறேன், நான் அது பண்ணுறேன், கம்பேர் பண்ணுறேன், நான் கடை திறப்பு விழாவுக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன், ஈவெண்ட்ஸுக்கு போகிறேன், இதிலெல்லாம் வர பணத்தில் தான் சார் நான் பண்ணுறேன்றாரு. ஏப்பா, எது பண்ணாலும் எது செய்தாலும் எப்போவுமே ஒரு அக்கௌண்டபிலிட்டி, ஒரு அக்கௌண்ட்ஸு இதெல்லாம் இருந்ததுன்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் நம்மளுடைய உலகம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு மோசம்னா, இப்போ ஒரு ஆளை அழிக்கணும்னு வைங்க, ஒரு ஆளை அழிக்கணும்னு ஒரு கும்பல் தீர்மானிச்சிருச்சுன்னா, ஒரு கும்பல் முடிவு பண்ணிடுச்சுன்னா அதை வந்து நடத்தியே தீருவாங்க. அந்த கும்பலுக்கு உங்களோட பவர் ஜாஸ்தி இருந்தால், அந்த கும்பலோட ஜாஸ்தி பவர் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதில் இருந்தெல்லாம் தப்பிச்சிக்கலாம். இதுதான் வந்து பாலா வந்து உண்மையானவரா பொய்யானவரான்றதை பற்றி நான் பேச வரல, எனக்கு வந்து அதை பற்றி தெரியாது. அவர் வந்து நல்லவராக கூட இருக்கலாம். இது வந்து சோஷியல் மீடியாவில் எப்படி மேட்டரெல்லாம் வந்து அப்படியே தலைகீழ மாறும்ன்றது நம்ம நிறைய விஷயங்களில் பார்த்துருக்கோம். இப்போ வந்து தெலுங்கு, நம்ம ஆந்திராவில் வந்து ஒரு தெலுங்கு ஒரு ஸ்டார் ஒருத்தர், அவர் என்ன ஹர்ஷா சாயி என்னமோ தெலுங்கு யூடியூப்பில் வந்து அவர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவர் வந்து பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அவரை வந்து வளர்த்து விட்டாங்க. அதே மாதிரி இவர் நம்ம ராகவ் லாரன்ஸையும் அதே மாதிரி தான், இதெல்லாம் வெளிநாட்டு போனோம் அப்படின்றது தான் இவங்க சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு கணக்கில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பேய் கதையாக கூட இருக்கலாம். சும்மாப்பா இந்த பையனாப்பா ரொம்ப ஓவராக வளர்ந்துனே போகிறான், அவனை வந்து தலையில் 4 தட்டு அப்படின்ற மாதிரி. ஒரு வேளை பாலாகிட்ட யாராவது டொனேஷன் கேட்டிருக்கலாம் அரசியல் கட்சிகள், நீ வந்து இப்படி கொடு, நீ வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாவா, எந்த கட்சி என்னன்றது நம்மளுக்கு தெரியாது, இப்படி கூட நடந்திருக்கலாம். அதுதான் நான் சொல்கிறேன். இதில் வந்து உண்மை விஷயம் என்னன்றது சீக்கிரமே வெளியே வரும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மூடி மறைக்க முடியாது. இது ஒரு வேளை பாலா இந்த சொல்கிற விஷயம்லாம் உண்மையாக இருந்ததுன்னா பாலாவுடைய கதை இதோட ஓலா, அவ்வளோதான். அவர் கதை இதோட போன கேஸு. என்னதான் இருந்தாலும் ஒரு மனுஷன் வந்து எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுறான், ஒரு ஆள் வந்து ஹெல்ப் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்ல விஷயந்தான்ப்பா, ஏதோ பண்ணிட்டோம். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து அது பிடிக்காது. ஒரு சிலர் வந்து அது ஒரு டவுட்டாகவே பார்ப்பாங்க. ஒருத்தர் நல்லா பேசினாலே இவன் வந்து ஏதோ திருடம் போல இருக்குது, இவன் நம்மக்கிட்டேருந்து ஏதோ பிடுங்க போகிறான்ப்பா, அதனால தான் இவன் நல்லா பேசுகிறான் அப்படின்னு நினைப்பாங்க. அவனுடைய இன்டென்ஷன் வந்து அதுவாக இருக்காது. ஒரு வேளை எல்லா நேரத்துலையும் வந்து நம்ம இந்த பயந்துக்கினே நம்ம யாரையுமே நம்பலைன்னா லைஃப்பில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நம்ம யாரையாவது நம்பி தான் ஆகணும். நம்ம வந்து நம்பிக்கை தான் வந்து வாழ்க்கை, அவ்வளோதான். அதுவாக வந்து என்னுடைய ஒரு ஒப்பீனியனு. ஆனால் இந்த மாதிரி ஆளுங்க நிறைய மோசமான ஆளுங்கள்லாம் இருக்காங்க நம்ம உலகத்தில். ஆனால் இவர் அந்த மாதிரி ஆளா அப்படின்றது தெரியல. ஏதோ ஃபோன் காலு, இவர் செய்யார் பாலு அவருடைய சேனலில் வந்து பார்த்தேன், அவர் வந்து லைவாக ஃபோன் பண்ணி பாலாகிட்ட பேசுகிறாரு. பாலா அப்போ தான் சொல்கிறார், இந்த மாதிரி சார் நான் வந்து இது மாதிரிலாம் நான் 2 மணி நேரம் 4 மணி நேரம் தான் சார் தூங்குறேன், நான் வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் கட்டலை சார், நான் வந்து கிளினிக் தான் கட்ட போகிறேன். ஒரு கிளினிக் கட்டுறதுக்கு என்ன சார் ஆகும், கிளினிக் கட்டுறதுக்கு ஒரு 10-15 லட்ச ரூபா ஆகும்னு வைங்க. ஆனாலும் ஒரு நல்ல ஒரு கிளினிக் கட்டணுன்னா ஒரு 5 லட்சமாவது வேணும். அது கிளினிக் கட்டுறது இல்லைங்க மேட்ரு, கிளினிக்கை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் மேட்ரு. இவர் வந்து கிளினிக் கட்டுறதை பற்றி சொல்கிறாரு, கிளினிக்கை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுவார் இவர் வந்து காசே வாங்காமல் ஆளுங்கிட்டேருந்து ஃப்ரீயாக பண்ணாருன்னா அந்த கிளினிக்குடைய பில்லே வந்து ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம்லாம் வரும். ஆனால் அவருக்கு அது சாதாரண மேட்ருன்றாரு, ஏன்னா அவ்வளோ பணம் வருது போல இருக்குது. இதை பார்க்கும்போது தான் வந்து ஆஸ்பத்திரி கட்டுறானா, ஐயோ அப்போல்லோ மாதிரி ஒரு ஆஸ்பத்திரி கட்ட போகிறானாப்பா, 1 கோடி அப்பு, 1 கோடி செலவாச்சப்பு கல்யாணத்துக்கு. நம்ம ஊரில் ஒரு கதை வந்து ஒரு காது வழியாக போய் அடுத்த வாய் வழியாக வந்து அடுத்த காது வழியாக உள்ளே போய் அடுத்த வாய் வழியாக வெளியே வரும்போது அந்த கதை வந்து பல மாற்றங்கள் அதுக்கு நடக்கும். அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். கேபிஒய் பாலா வந்து நல்லது பண்ணுறாருன்றது நல்ல விஷயந்தான். ஆனால் நல்லது தான் பண்ணுறாரா அப்படின்றது தான் வந்து நம்ம ஆளுங்க நோண்டி நொங்கு எடுத்துனுக்கிறாங்க.
வரும் நாட்களில் என்ன இருந்தாலும் கண்டிப்பாக இது எக்ஸ்போஸ்ட், இப்போ வந்து எக்ஸ்போஸ்ட்டுன்னு காட்டுறாங்க. இப்போவே எக்ஸ்போஸ் ஆகிடுச்சா? எக்ஸ்போஸ்ட் அப்படின்றது வந்து அவரை அரெஸ்ட் பண்ணுற லெவலுக்கு ஒரு விஷயம் காட்டினா தான் எக்ஸ்போஸ்ட் ஆக முடியும். எக்ஸ்போஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சுப்பா அப்படி ஆயிடுச்சுப்பா அப்படின்லாம் சொல்ல முடியும். ஆனால் இதை பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி ஒன்றும் தோணலை. ஏதோ ஒரு புரளி மாதிரி தான் தோணுது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து புரளி கிளப்பி விட்டா அது பின்னாடி ஓடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு வைங்க. அதுவும் பாலா வந்து இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாரு. அதை கேட்கும்போது எனக்கு அவர் மேலே ஒரு டவுட்டாகவும் இருக்குது, சிரிப்பாகவும் இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து யூடியூப்பு அதில் வந்து நான் வீடியோலாம் போடுறதில்ல சார், நான் வெறும் இன்ஸ்டாகிராம் தான் வச்சுருக்கேன். நான் பண்ணுற இந்த தான தர்மம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நான் வந்து யூடியூப் வீடியோ போட்டேன்னா அதுலேருந்து எனக்கு வருமானம் வரும் அப்படின்றாரு. நான் அப்படி பண்ணலையே அப்படின்றாரு. அது ஏன்ப்பா பண்ணல அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. ஏன்னா யூடியூப்லேருந்து வருமானம் வந்து நீ அதையும் வந்து ஃப்ரீயாக யாருக்காக கொடுக்கலாமே, நீ அதையும் பண்ண மாட்டேன்ற. அப்போ அதில் ஏதோ ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குதா அப்படின்ற மாதிரியும் ஒரு டவுட் வருதுன்னு வைங்க. எனக்கே ஒரு லைட்டாக டவுட் வருதுங்க. என்னதான் நடக்குதுன்னு தெரில நம்ம ஊரில். எப்படியும் பார்க்கலாம், இன்னும் ஒரு 2-3 நாளில் இல்லை ஒரு வாரத்தில் ஏதோ பெருசாக பூகம்பம் வெடிக்குமான்னு தெரியல. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கும் இவருக்கும் ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ரு ஒன்று ஒரு ஸ்லைட்டாக பார்த்தேன். அது என்ன கதைன்னு தெரியல. எப்படியோப்பா, ஒருத்தன் நல்லது பண்ணியிருந்தான், அவனை வந்து காலை வச்சு அவனை வந்து வீல் சேரில் உட்கார வச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாங்க. இப்போது நான் சொல்கிறது, நம்ம ஊர் அப்படி தான். நல்லது பண்ணாலும் தப்பு, கெட்டது பண்ணாலும் தப்பு. எப்படி தான் போகிறது? கழுத மாதிரி தான். முன்னாடி போனால் கடிக்கும், பின்னாடி வந்தால் உதைக்கும். ஐயோ கடவுளே. எப்படியோங்க, நல்ல விஷயந்தான், பார்க்கலாம். உண்மையிலே ஒரு எக்ஸ்போஸ் ஆகிருந்தால் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள்.